சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாய் கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை நீதியாய் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய உச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலோமோனின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். எஷரனின் ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். சதா காலமும் ராஜாவாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நித்தியவாசனான பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். யெகோவா நிசி ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹி ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி ஸ்தோத்திரம். யெகோவா சிக்கேனு ஸ்தோத்திரம். யெகோவா சபயத் ஸ்தோத்திரம். யெகோவா மெக்காஸ்தி ஸ்தோத்திரம். யெகோவா ரெபெக்கா ஸ்தோத்திரம். யெகோவா ஹோசேனு ஸ்தோத்திரம். யெகோவா எலோகா ஸ்தோத்திரம். எலோஹீம் ஸ்தோத்திரம். எல்ஷடாய் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கே ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்கே ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கே ஸ்தோத்திரம். உயர்ந்த உன் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்திற்கே ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போலிருக்கிற நாமத்திற்கே ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயமும் உள்ளவரே ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரியவரே ஸ்தோத்திரம். மகத்துவமான நாமத்திற்கே ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கே ஸ்தோத்திரம். நாமம் சமீபமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாமம் வலதுபுறத்தில் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். சத்திய ஆவியே ஸ்தோத்திரம். உண்மையின் ஆவியே ஸ்தோத்திரம். மகிமையின் பயனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். நீதிக்கு ஆவியானவரே ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம். உன்னதரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். குமாரனின் ஆவியே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ஆவியே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியே ஸ்தோத்திரம். நினைத்தால்
சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. ஆமென். நம் சொந்தக்காரர் அவர். ஆமென். இந்த பாதலத்தில் நமக்கு ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னா அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிடாமல் இருக்கிற தேவன் அவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. Yes,
நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பெரிய நாமமா இருக்கிறது. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டிரே. நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு தேவன் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல
என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கர்த்தரை வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா எண்ணி பார்க்குமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya.
நன்றி மறந்தவர்களாக நாங்கள் இருக்கவே கூடாதுப்பா. எல்லா நாளுமே நன்றியோடு துதிக்க ஆண்டவரே, நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க அப்பா. இதை நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. எபினேசரா எங்களோடு இருந்தீங்க, ஏகோவா ஈரா எங்களை நடத்தி வந்தீங்க. எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஜெகவா ஜைரவா இருக்கு. எல்லாவற்றையும் தேவைகளை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் சந்தித்து மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கும் பாத்திரரே. உண்மையுள்ளவரே, துதிக்கும் பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. ரிப்பீட் பண்ணி பாடுமா? நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன்,
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை ஆளுகிறவர், அந்த கடவாதில் இருக்கிற எல்லையை கட்டளையிட்டு இருக்கிறவர். அப்பா எவ்வளவு பெரிய தேவன் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன். நாங்கள் உண்மை ஆண்டவரே எங்களுடைய தெய்வமாக கொண்டிருப்பது எங்களுடைய பாக்கியம் அப்பா. ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் தந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. ஆமென். நம்ம இந்த பாடல்ல பாடுறது போல நீ தந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. உங்களுடைய வழிகள் எவ்வளவு அதிசயமானது. அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற வழிகள் எவ்வளவு அதிசயமானது. திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவோமா? அப்பா ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பாக நம்ம எங்க இருந்திருப்போம், இன்றைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். எல்லா வழிகளை எண்ணி எண்ணி நிறுத்தி நன்றி சொல்லுவோமா? அப்பா நீங்க எங்களை நடத்தின எல்லா வழிகள் அதிசயம் அதிசயம்ப்பா. அப்பா அவருக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த உலகம் தருகிற இன்பமெல்லாம் நிரந்தரமே இல்லை. அடுத்த அடி இப்படிதான் சொல்லுகிறது, நீ தரும் இன்பம் நிரந்தரமானது, உங்கள் வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது. ஹalleluya. அவர் தருகிற இன்பம், அவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தருவார்னா அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷன் நமக்கு ஒண்ணு செஞ்சானா அதை சொல்லி காமிச்சிட்டு போயிடுவான். ஆனா அப்பா நமக்கு செஞ்சார்னா அது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். ஹalleluya ஹalleluya. இத்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. இத்தரும் இன்பம் எல்லாம், இத்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரை இன்னைக்கு பார்க்கிறதே, உண்மை உள்ளவரே துதிக்கும் பாத்திரரே, உண்மை உள்ளவரே துதிக்கும் பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும்
ஸ்தோத்திரம். நன்றியோடு செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்லுவேன். அன்பே என் இயேசுவே, என் உயிரே என் உறவே, உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. எல்லாரும் சொல்லலாமா? அன்பே சத்தமா, என் இயேசுவே, உயிரே என் உறவே. அன்பே அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தால் உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவி ஊற்றும் அசைவாடும். எங்கள் உயிரே, எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே நீங்கள் செய்தீங்க தகப்பனே. எத்தனையோ நன்மைகள், ஏராளமான நன்மைகள் கர்த்தா, உதவிகள் தாங்கி பலப்படுத்தி கர்த்தாவை எங்களை தப்புவித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்கப்பா. இம்மட்டும் நடத்தினீங்க தகப்பனே. அப்படி கிருபையினால் எங்களை நடத்தி
சமூகத்தில் நிற்கும்படி செய்திருக்கிறீங்க. என் குடும்பமாய் நிற்கும்படி செய்திருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் கேட்கும் போதெல்லாம், நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் செவியை சாய்த்து எங்கள் உதவி நீர் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஸ்தலத்திலே வந்து கர்த்தாவே நாங்கள் துதிக்கும்படி எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிரசன்னம் அவர்களோடு, அவர் குடும்பத்தோடு, ஒரு வேலையோடு, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடு இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் போக்கையும் வரத்தையும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் எங்கள் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். பாரத்தோடு கர்த்தாவே தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். உள்ளத்தில் கர்த்தாவே தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றும் நிறைவேற்றுங்கப்பா. குறைவாயிருக்கிற கர்த்தாவே, பாத்திரமாயிருக்கிற எங்களை கர்த்தாவே நிறைவாய் மாற்றுகிற தேவன் நீங்க அப்பா. நம் மாதத்தில் தேவையான சந்திக்க வேண்டிய, கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களை தாங்க வழி நடத்துங்க. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தூய்மைப்படுத்துங்க. எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நூற்றி 50வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை கிரியைகளுக்கான அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் கீழ் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். வாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. நாமும் என்ன பண்ண வேணும்? அவரை சொல்லுங்க, துதிக்க வேண்டும். ஆமே. அது துதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? துதிக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? மறந்துடவே கூடாது. ஆமே. என்னாலும் அவரை துதிக்கணும். ஆமே. அல்லேலூயா. அப்படிதான் இப்பவுமே என்ன பண்ண அவரை அல்லேலூயா. முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை ஆகாய விரிவை என்ன பண்ணுமா? நம்ம பார்த்து துதிக்கணுமா? ஆமே. வானத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவை துதிக்கலாம். வானம் பார்க்குறீங்க, மழை அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணோம்? ஏசப்பாவை துதிக்கணும். எத்தனை பேர் துதிக்க போகிறோம்? ஆமே. அல்லேலூயா. பண்ணுங்க, பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமே. அல்லேலூயா. வானத்தை பார்க்கும்போது அடுத்த முறை எப்பெல்லாம் நீங்கள் வானத்தை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணோம்? ஐயோ வானம் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணோம்? ஏசப்பாவை ஸ்தோத்திரப்பான்னு சொல்லணும். ஆமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? வானத்தை இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுவோம். வானத்தை பார்க்கும்போது என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்திரப்பா, நீ நல்லவர், இவ்வளோ பெருசாக உண்டு பண்ணியிருக்கிறீங்களே. என்னது? ஆமாம். சில பேர் வானத்தை பார்த்து அப்பா மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னுல என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் வானத்தை பார்த்து துதிக்க போகிறோம். ஆமே. பண்ணலாமா? ஆமே. ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காந்துக்கலாம். அறிவிப்பாய் சில காரியங்கள். இன்றைக்கு மாலை சண்டே ஸ்கூல் நடைபெறும். அதே போல் இன்றைக்கு 2வது வாரம்ன்றனால குடும்ப ஆசீர்வாத கூட்டம் யாராவது வீட்டில் வைக்கிறீங்களா? வீட்டில் யாரும் வைக்கலன்னா 6 மணிக்கு எல்லோரும் இங்கே வந்துடுங்க. நம்ம சபையில் கூடி குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 1 மணி நேரம் 6லேருந்து கரெக்டாக 7 மணிக்கு வந்தீங்கன்னா 7லேருந்து சொல்லுங்கள் 8 மணிக்கு வந்தீங்கன்னா 8லேருந்து 9 மணிக்கு வந்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வருவேன் நான்னிங்கன்னா
இப்போ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு வந்துடுங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். 6 மணி அப்போ தான் 7 மணிக்கு வருவீங்க. சரி, அதனால் அதை மறந்துடாதீங்க. புதன்கிழமை மாலை ஜபம் நடைபெறுகிறது. 6 மணி இல்லை 7 மணிக்கு வந்து நாங்கள் ஜபம் பண்ணுறோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிளை எடுத்து வசனங்களை வாசித்து அதை நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்களும் பேசிக்கலாம். அதனால் அதற்கும் வாங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை நடைபெறுகிறது. அதுக்கும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்பாய் சபையோடு நாங்கள் சேர்ந்து அழைக்கிறோம். ஆமென், ஆமென். தேங்க்யூ. மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. தேவனுடைய சமூகங்களிலே நாம் வருவது எத்தனை சிறந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் வேத தியானத்திற்காக புறப்படுவோம். தொடர்ந்து வாசிக்கிற 2 கொரிந்தியர் 7:11 நாம் எடுத்து போகிறோம். அதிலே தேவ துக்கம் நமக்கு உண்டாக்கும் காரியங்களில் 5 நாம் ஆவலையும் என்கிற தலைப்பின் கீழே முடித்தோம். இன்றைக்கு அடுத்த தலைப்பிற்காக நாம் பிரயாணம் செய்ய இருக்கிறதுனாலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அடைந்தது உண்டே. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறது. இந்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு ஏழினை படித்து கொடுத்திருக்கிறார். அதில் நாம் இன்றைக்கு 6வது வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறது நமக்கு. அல்லேலூயா. தேவ துக்கம் லௌகிக துக்கம் அல்ல, தேவனுக்கு உகந்த துக்கத்தை நாம் அடையும் போது 7 காரியங்களை நமக்கு உண்டாக்குகிறது. அதில் பக்தி வைராக்கியத்தை எவ்வளவு நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. இந்த பக்தி வைராக்கியம் என்று எண்ணும் போது நாம் தூங்க வேண்டிய இடம் ஒன்றுண்டு. அது ஆதியாகம புஸ்தகம். அதிலே 31ஆம் அதிகாரத்தின் 42வது வசனம் சொல்வது என்ன தெரியுமா? யாக்கோபு தான் சொல்றார். 31:42 ஆதியாகம புஸ்தகம். என்னுடைய பிதாவினுடைய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவருமான என் தேவனே என்று 3வது ஆளாகிய யாக்கோபு பிரேயர் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு யாக்கோபு? இஸ்ரவேலின் தகப்பன் என்னுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் என் தாத்தாவின் தேவனும் எங்க அப்பாவாகிய ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவருமாகிய எங்கள் தேவனே. ஏன் ஈசாக்குக்கு பயமும் பக்தியும் இருந்தது? ஆபிரகாமுக்கு என்ன இருக்கு தெரியுமா? 22வது அதிகாரத்தின் 12வது வார்த்தை தேவனாகிய கர்த்தரே சொல்றார், ஈசாக்கை எனக்கு நீ ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். அப்ப ஆபிரகாமுக்கு பயம் இருக்குதான், ஈசாக்குக்கு என்ன இருக்கிறது? பயத்தோடும் பக்தியும் இருந்திருக்கிறது. அப்பா என்னடா மகனே
நெருப்பு எடுத்து கொடுத்துருக்கீங்க தகப்பனே, நான் கையில் எடுத்துக்கிட்டேன், நாங்கள் போகிறோம் ஆண்டவர் காட்டின இடத்துக்கு. ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டார். கேட்டது யாரு? ஈசாக்கு கேட்டார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், வா மகனே என்று அழைத்துக் கொண்டு போகிறார். ஆட்டுக்குட்டி யார் பார்க்க போறாரு? தேவனாகிய கர்த்தர் அங்கு மோரியாவிலே பார்க்க போகிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார், வா ஈசாக்கே. என்னப்பா இப்படி சொல்ற? எவ்வளவு அறிவு அவன் தெரிந்தவனாயிருக்கிறார் பாருங்கள். புத்தி தெரியுதலா? கேட்கிற போதுதான் போகிறார்கள். பலிபீடம் கட்டப்படுகிறது. ஈசாக்கு அங்கு கடத்தப்படுகிறார். கரங்களையும் கால்களையும் கட்டி ஈசாக்கு சைலண்டா பார்க்கிறார். வாடகை பார்த்துட்டே இருக்கிறார். ஈசாக்கு என்ன நினைவு வந்திருக்கும்? என் தகப்பன் போய் சொல்லி இருக்கிறார். யாரு? ஆபிரகாம். என்ன போய் சொன்னார்? ஆட்டுக்குட்டி எங்கன்னு நான் அப்ப கேட்டனப்பா, இங்க வந்து என்ன ஆட்டுக்குட்டி ஆக்கி இருக்கிறியே, இது என்ன நியாயம் கேட்டிருப்பாரா? ஒருவேளை சிந்தனை பண்ணியிருந்தா கூட, என்ன ஆபிரகாமின் வழியில் வந்த பிள்ளை இல்லவா ஈசாக்கு? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்துதானே தான் பிள்ளையை கொண்டு போறாரு. என்ன சொல்லியிருப்பாரு ஆபிரகாம் ஈசாக்க வளர்க்கும் போது? ஈசாக்கு 100வது வயசுல உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன். எனக்கு உன்னை கொடுத்தது யார் தெரியுமா? நான் பயப்படுகிற என் தேவன் எனக்கு உன்னை கொடுத்திருக்காரு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? தன்னை ஷைன் பண்ணிட்டு இருப்பான். என்ன ஷைன் பண்ணியிருப்பான்? அந்த பரிசுத்தம் என்கிற ஒன்றிலே, தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்கிற ஒன்றிலே அவன் தன்னை அப்படியே வாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கான். அங்க போய் கிடக்கிற உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம், எங்க அப்பனுக்கு என்ன கொடுத்த? ஆட்டுக்கடாவை நீ கொடுக்க மாட்டியா? அல்லேலூயா. படுத்தா பார்த்துக்கிட்டு தேவனாகிய கர்த்தர் இருக்கிற வானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. அல்லேலூயா. எங்க அப்பனுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்த தகப்பனே, எனக்கு ஈடா என்னத்தை கொடுக்க போறீங்க? கொடுத்தாரா இல்லையா? கரத்தை எடுக்கிறான், நீட்டுறான், கத்தியை எடுக்க ஆபிரகாம் ஸ்டாப். பாரதம் என்னது? ஆடு. அங்கேதுக்கு போப்பா. ஈசாக்கு என்ன ஆச்சு? அப்பா கடத்தும் போது பயம் வந்திருக்குமா? சரீர பிரகாரமாக பயம் வந்துதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் ஆண்டவருடைய மகன், விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சந்ததியாக ஆண்டவரை கொடுத்ததுனாலே அல்லேலூயா அவனுக்கு ஒரு நிச்சயம் தெரியும். என்னை கொண்டு தான் என் தகப்பனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் என்னிலே இருந்து சந்ததிகளை உருவாக்கி இஸ்ரவேல் கோத்திரத்தை கொடுக்க போறாரு. எனக்கு ஒரு ஜாக்க போற போகிறான். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன் கத்திக்கு. அல்லேலூயா. பலிபீடத்துக்கு நான் அலற மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் பலிபீடத்துக்கு வரணும்னா அலறுவாங்க. ஆலயத்துல பின்னாலே உட்காந்து பின்னாலே போற கோடிக்கணக்கான ஜனங்க சபையிலே உண்டு. யார் வராங்கன்னு போனவங்க கூட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு தெரியாது. ஆனா திரளாய் போவாங்க. அட்டெண்டன்ஸை எழுதாதாங்க. வருவாங்க போவாங்க. பலிபீடத்துக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு எங்க போனா? பயப்பட மாட்டான். தன்னையே பலி கொடுக்க நேர்ந்தாலும் அவன் ஒருபோதும் தயங்கி ஒதுங்கி நின்றவன் அல்ல. வேலைக்காரெல்லாம் தூரத்துல நிக்க வச்சுட்டார். ஸ்டாப் ஹியர், இதுக்கு மேல நீ கடந்து வர மட்டும் வா, நில்லு, நானும் என் மகன் மாத்திரம் அங்க போவோம். அவனுக்கு யோசனை பண்ணியிருப்பான். ஆடே கிடையாது, ஆட்டுக்குட்டியும் இல்லை, ஆட்டு கடாவையும் இல்லை, என்னத்தான் பண்ண போறாங்களோ தெரியலையே என்னுடைய எஜமா அப்படின்னு அவங்க நின்றுகிட்டு கிடக்குறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்கிறார் ஆடு. அது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு? ஈசாக்குக்கு தெரிஞ்சு போச்சு. தூக்குப்பா, கட்டு கைய காலை, அமைதியா இருக்கிற, தூக்கி போடு மேல, எடுவும் கத்திய பார்க்கணும். தகப்பனே நீரா என் தேவனா? அல்லேலூயா. யார் சொல்லியிருக்கணும் இந்த வார்த்தைய? ஈசாக்கு. அல்லேலூயா சொன்னாரா இல்லையா? அது பயத்தின் சூழ்நிலை மாத்திரமல்ல, ஆபிரகாமின் பயமும் இவனிடத்திலே இருக்கிறது. ஒரே ரத்தம் தானே. அல்லேலூயா. தகப்பன் இப்படி நடந்தாங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்படித்தான் நடந்தாங்க. அல்லேலூயா. எங்க அப்பா எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாருன்னு தெரியாது. எங்க அப்பாவுடைய முன் சுபாவங்கள் எனக்கு தெரியாது. எங்க அண்ணமாருக்கு தெரியும் எங்க அப்பாவை பத்தி.
ஆனா எனக்கு தெரியாது. என்ன, நான் பிறக்கும்போது கிறிஸ்தவனா இருந்த சின்ன பிள்ளைக்கு ஆலயத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன். அல்லேலூயா. எங்க அப்பா எங்க அப்பாவை பத்தி எங்க அண்ணன் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும் எங்க அப்பா எப்படி இருந்தாரு, என்ன ஏது கூத்து கூத்தம். யாருக்குமே பப்ளிசிட்டியே கிடையாது. எங்க அப்பா துவக்க காலங்களிலே பீடிகளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். எங்க அண்ணன் சொன்னாரு. ஆனா நான் பிறந்திருக்கேன், என் தகப்பனுடைய வாயில பார்க்கவே இல்லை, கையிலையும் பார்க்கல. நானும் சுட்டு கொண்டு போய் அவருக்கு தரவே இல்லை. துவக்கத்திலே இயேசுவை அறியாத போதே என் தாத்தா சுத்தமா இயேசுவை அறியாது பிறந்து வளர்ந்துதான் எங்க அப்பாலாம் பெற்றெடுத்து இருக்காங்க. மத்தியிலே தான் என் தாத்தாவுக்கு யோசேப்பின் பெயர் வழங்கப்பட்டு என் தாத்தா என்னை நேசிச்சார். பலமுறை சொல்லி இருக்கிறார். அநேக பேரன்மார் பேத்திமார் இருந்தாலும் நான் தான் கடைசி நாள் ஜீவன் விடும்போது கூட அவரோட கூட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடப்பயணம் தூரம் கொண்டு போவார். என்ன தூரத்தில் எனக்கு வாங்கி கொடுத்து கொண்டு வருவார். வீட்டுக்கு வேண்டிய பொருளையும் கொண்டு வருவேன், எனக்கு தின்பண்டத்தையும் சுமந்து சாப்பிட்டு கொண்டே வருவேன். நேசித்த தாத்தா ஜோசப். அவர் முகத்தை நான் என்னைக்குமே மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. என்னன்னா ஒரு தாத்தா அவ்வளவு ஸ்நேகமா இருந்தார். 15, 20, 30, 40 பேரன்மார்கள் அவருக்கு உண்டு. என்ன மாத்திரம் நேசிச்சாரு. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த நேசம் அப்படி இன்னைக்கு என்னுடைய பேர பேத்தி மேலே எனக்கு நேசம் இருக்கு. என்ன ஐயா பிள்ளைகளுக்கு கொஞ்சிறாரு இல்லை, பாச நேசம் இருக்கு. ஏன்னா என்ன தகப்பன் ஒருவேளை எடுத்ததெல்லாம் பயன்படுத்தி எனக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்து தான் எனக்கு அனுபவிக்குமே தவிர என் தாத்தா எனக்கு நேசிச்சார். அல்லேலூயா. அப்போ என் பேரன் பேத்திகளுக்கு நான் தரணுமா இல்லையா அந்த நேசத்தை, பாசத்தை? என் தலையாய கடமை அது. அல்லேலூயா. ஆமென். அந்த ரத்தம் தான் ஈசாக்கு இருந்து தெய்வ பயத்தோடு தன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்கள், பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று சொன்னார், தேவன் பார்த்துக் கொள்வார். நீ அலற வேண்டாம், கண் கலங்க வேண்டாம். இன்னைக்கு வெறுமையாய் நான் போகிறேன் தேவ பலிபீடத்திற்கு. எப்படி நான் எண்ணத்தை கொடுத்து ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த முடியும்? கலங்காதே, நீ தைரியமாய் ஓடி வா, வெறும் கையோடு வா. உன் கையில ஆடு இல்லத்தான், நீ வா பலிபீடத்திற்கு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வா, நீ ஒப்பு கொடுத்துட்டு வா. மோரியா மலை ஏறு. 3 நாள் பிரயாணம் வந்த பிறகுதான் பார்த்தா கர்த்தர் சொன்ன இடம் அந்த மலையில தெரியும். 3 days நடந்து போனாங்க. கழுதையோடு ஆட்களோடு கால்நடையாத்தான் நடந்து போனாங்க. 3வது நாள்ல தான் கர்த்தர் சொன்ன மோரியா மலைகளில், அநேக மலைகள், அந்த மலைகளில் நீங்கள் படித்து பார்க்கணும். அந்த பகுதியெல்லாம் மலைகளில் ஆண்டவர் காண்பிக்கிற இடம் 3 நாள் பிரயாணத்துக்கு பின்னால் தான் கண்டுபிடிச்சாரு. யாரு? ஆபிரகாம். அதோப்பா இருக்கு, வாடா நம்ம போலாம். ஸ்டாப், நீங்களா இங்க நில்லுங்க. அந்த தேவ பிரசன்னத்துக்கு வர வேண்டியது யாரு? வேலைக்காரர் வரக்கூடாது. யாரு வரணும்? ஆபிரகாமும். அல்லேலூயா. நீ அப்படித்தான் இன்னைக்கு வந்திருக்கிற, தேவ பலிபீடத்துக்கு வந்திருக்கிற. ஆகாதவங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். அல்லேலூயா. வேண்டாதவர்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. சிலதை நிறுத்த வேண்டியது இடங்களை நிறுத்திவிடு. அல்லேலூயா. தேவ பீடம் வரும்போது நீ பரிசுத்த பயத்தோடு வா, தைரியத்தோடு வா. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட செய்ய போகிற உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுவோம் என்கிற எண்ணத்தோடு தான் தேவ பீடத்துக்கு வரணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கலந்து போடு. நீ எதெல்லாம் நினைச்சிருக்கோ, வாரப்பட்டிருக்கியோ, வாரமெல்லாம் கட்டி வச்சிருக்கிறியோ, எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றுக்கு, நீ சுமக்கிற சும ஞாயிற்றுக்கிழமை சுமக்க கூடாது. அதைத்தான் நீ வேலைக்கு போவாதுன்னுட்டார் ஆண்டவர். மோசேயின் பிரமாணம் தான் சொல்லிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல நீ பயணமோ வேலையோ சாப்பாடோ வீட்டில வேற எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நினைத்து அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்கணும். ஏன்னா ஒருவேளை அன்னைக்கு போனேன்னா நீ என்ன செய்வ? நீ கட்டுகளை எடுத்து தலைமையில பொதி சுமந்து கஷ்டப்பட்டு வருவ. அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் நீ எங்க இருக்கணும்? பலிபீடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு தேவ பிரகாரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரின் பாடலை பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு ஆராதனை நேரத்துல ஒரு ஆசீர்வாதம் இருந்தது எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை உணராமல் யாரும் ஆலயத்துக்குள் இருக்கவே கூடாது. பாடலை பாடும்போது வேறு சிந்தனைகளை அகற்றி தெய்வீகத்தோடு இணைந்து நாம் பலிபீடத்தில் நிற்கணும்.
அல்லேலூயா. இதனால்தான் ஆண்டவர் துவங்கும் போதே ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை நான் ஏற்படுத்துவேன், அங்கதான் நான் வருவேன், அங்க நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னார். வெறுமையாய் வரக்கூடாது. பலிபீடம் கட்டு, அந்த பலிபீடத்தில் தகனம் பண்ணு, பாவ பரிகாரம் பண்ணு. இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு சிந்தப்படவில்லை. ஆகவே ஆண்டவர் கற்றுத் தரும்போது தன் ஜனங்களுக்கு வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தினார். அதிலே பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் அதை அனுசரிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் இன்றைக்கு என்ன சொல்கிறோம்? வேறு எதையும் சுமக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்னைய சுமந்து வந்திருக்கிறார் என்கிற பாரத்தோடு எனக்கு எது வேண்டுமோ அத்தனையுமே தேவனால் எனக்கு கொடுக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு பலிபீடத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஈசாக்கு போயிட்டான். அங்குதான் அவன் தேவனை பயத்துக்குரியவராய் பார்த்தான். அல்லேலூயா. தன் மீது வர வேண்டிய பட்டயத்தையே தூரம் எடுக்க சொன்னாரு. அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் மேல என்ன வந்துடுச்சு? பக்தி பரவசம் வந்துடுச்சு. அல்லேலூயா. போகும்போது ஒரு வேளை தனக்குள்ளே பயம் இருந்து போயிருந்தாலும் தன் ஜீவனுக்கு திரும்பி வரும்போது தேவன் மேலே அவனுக்கு என்ன வந்துச்சு? பக்தி வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைதான் அவர் பெற்றெடுத்த மகனாகிய முற்பிதாக்களின் தேவர்கள் என்று சொல்லுகிறோமே, அதிலே மூன்றாவது நம்ம யாக்கோபு சொல்றாரு, என் தகப்பன் ஆகிய ஈசாக்கின் பய பக்திக்கு உரிய என் தேவனே. அப்படியானால் நமக்கெல்லாம் பயத்தையும் பக்தியையும் தேவன் மேல வைக்க வேண்டும் என்கிற கற்றுக் கொடுக்கிறது யாரு? நம் பிதா இல்ல. அல்லேலூயா. தேவன் மேலே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்க. அது அந்த பக்தி வைராக்கியத்தை நான் வருகிற ஆசீர்வாத நிலைமைகள் சிலவற்றை நம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாகமம் 25:11. நிர்மூலமாகாத படிக்கு பின்னெக்காஸ் என் நிமித்தம் ஜனங்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததனா என்று சொல்கிறார். யார் பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது? பக்தி வைராக்கியம் என்றால் என்ன? கர்த்தருக்காக சத்துருவை எதிர்த்து போராடுவேன். இயேசுவை மறுதலித்து ஓடுகிறவர்கள், எதிர்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாருடைய மகன் பெயர் என்ன? பினெகாஸ். இந்த பினெகாஸை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம் ஜனங்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததன்னா. பாருங்கள், ஒரு மனுஷன் பக்தி வைராக்கியத்தை காட்டும் போது நடக்கிறது என்ன? இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை மக்கள் அழிந்து போகாதபடிக்கு ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ விசுவாசியினுடைய பக்தி வைராக்கியம் அவர்களை அந்த உக்கிரத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. ஆமென். நீ ஒரே ஒரு தேவ பிள்ளையாய் உன் வீட்டிலே பக்தி வைராக்கியத்தோடு நீ இருந்தனா பேரழிவை நீ விளக்கலாம். அல்லேலூயா. என்ன நடந்தது என்று சொன்னால், அதிலே முற்றிலும் நம்மால் வாசிக்க முடியாமல் போனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலர் சித்தீமிலே தங்கினாங்க. தங்கி இருக்கிற போது மோவாபிய ஜனங்களும் அங்கு இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பலிபீடத்தை கட்டி அதிலே பலியிட்டு அந்த படைப்புகளை எல்லாம் எடுத்து விருந்து பண்ணினார். சிலர் மரித்தார்களோ,
சில அதிகமாக தான் நடக்குது. ஒரு மரண செய்தி கேட்டு அந்த நாளில் துக்க விசாரிப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே பழங்கள் வகைகள் அவர்கள் விரும்பலாம் கூட அதெல்லாம் வாங்கி அங்கே வைப்பாங்க. அது முடிச்ச உடனே அதை சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, சின்ன பசங்க நிறைய இருப்பாங்கல்ல, நீங்களாம் தொட்டிங்கன்னா செத்து கொடுக்குடா அப்படின்னா ஒருத்தரும் தொட மாட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் இருந்தால் கூட தொட மாட்டாங்க. இந்த வயசான சிலர் ஏமாத்து பேசுக்கு வரதெல்லாம் பங்கு கொடுத்துணும் இல்லை ஒருத்தரை கூட சாப்பிடுவாங்க. அல்லையா, அங்கே படைக்கப்பட்டதை என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு என்ன இதை வாங்கி வந்துருப்பா என்ன பொருள்வாங்கன்னா அவங்க விரும்புறது இவங்க வாங்க சொல்லுவாங்க. செத்து போனவங்க சொன்னதில்லை, இவங்க சாப்பிட்ற ஆள் இல்லை. ஏன்னா மற்ற வாலி பசங்க கல்யாணம் ஆகிறதும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை கொடுத்ததும் யாரும் தவறாதீங்க, பிறப்புற போவாங்க செத்து கொடுப்போதுன்னா அது என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அங்கேயே இருக்கும். நேரம் பார்த்து கதிக்குவாங்க. இவங்க முஷெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, இவங்க சமாசாரம் நடத்துவாங்க. அல்லையா, இது மாதிரி என்ன பண்ணி போயிட்டாங்க, இந்த மோவாபிய தேச ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல மீதியான இடத்துல போகும்போது அங்கு அவங்க அவங்களுடைய பலிபீடங்களை கட்டி தேவதைகளுக்கு எல்லாவற்றையும் பண்ணிட்டு விருந்து உண்டு பண்ணினாங்க. அங்க வெட்டுற அங்க வைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து விருந்து பண்ணும்போது நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன மசாலா வாசனை வருது, அல்லேலூயா, என்னப்பா இது மனம் வீசுது, இறங்குடா. எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனை மறந்தான். ஆண்டவர் பேசின பசுத்தத்தை இழந்துட்டான். பக்தியும் தூக்கி போட்டான், பயத்தையும் தூக்கி போட்டான், வைராக்கியமும் இல்லை. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், மோவாபியரின் எதை சாப்பிட்டான், பலிபீடத்திலே படைக்கப்பட்ட உணவுகளை பிசாசு கடுத்தவைகளை எடுத்து உட்கார்ந்து சாப்பிட்டே போயிட்டான். சாப்பிட்டானா நம்மளும் சில நேரத்தில் அப்படிதான் விட்டு அடிக்கணும். என்ன பண்ணுது, வந்துட்ட வேற எங்க வழி விதி கிடையாது, நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள செத்து போயிடுவேன், செத்து தான் போயேன், என்ன சாதிக்க போறது, இதுவரை நம்ம உயிரா வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னத்தை சாதிச்சோம், செத்து போ. சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். நீங்க யாரும் சாப்பிடுவீங்களா? நிறைய பேர் நான் கண்டுபிடிச்சு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அம்மா சாப்பிடுவாங்க, உங்க அம்மாவுக்கு வைக்கும்போது நீ சாப்பிட்ட, ஓ அப்படி பிரைவேட் மீட்டிங்ல வச்சாங்களா, அதை பரவாயில்ல ஆண்டுடைய பிரசங்கம் தானே, அதுதான் காப்பாற்றி இருக்கு. அதுவே அவன் ஊதுவத்தி அந்த அதெல்லாம் செய்யல, சர்ச்சுக்கு போடுறது சாப்பிடலாம். அல்லேலூயா, நீங்க கூட இது மாதிரி வச்சுட்டு நீங்க சர்ச்சுக்கு போடும்போது நீங்க சாப்பிடுங்க. சர்ச்சுக்கு போனானே சர்ச்சுக்கு போட்டு நாங்கள் வைக்கவே கூடாது, அதாவது மூழ்கி ஸ்நானம் எடுத்துட்டு இந்த வியாபாரம் நடத்தக்கூடாது. சில பேர் துணி வர மடிச்சு வைப்பாங்க, நான் செத்தனா ஒரு துணி அங்கே வரக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், போட்டாவோ போடாத, பேனரே அடிக்காத. என்ன நான் ஊராளப்பட்ட தேவனா? ஐயோ சில இடத்துல பயணம் பண்ணி போனா நம்ம நாட்டில் தான் பார்த்தேன் மெட்ராஸ்ல, ஐயோ ஐயோ இந்த ஆந்திராவில் கூட அந்த காசு தான் நடக்குது. ஆனால் அப்படியே ஒரு வழி போகுது, இதில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு கிளை தெரியும், ஒரு ரோடு தான் அங்கே உள்ள கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த போட்டோ வச்சுட்டு செத்து போனவங்க அன்னைக்கு செத்தாங்க, அங்கே மூஞ்சியை வைப்பாங்க பாவிங்க. நம்மள மாதிரி இளமை வருஷம் வச்சா கூட கொஞ்சம் சந்தோஷமான பாடலாம். சில பேர் வந்து சாகும்போது முகம் நல்லா இல்லைன்னா அவங்க மிடில் எடுத்தாங்க பாரு, அந்த படத்தை வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ஊரில் வாழ்ந்தவங்களுக்கு அவங்க யாருமே தெரியாது. இப்போ கல்யாணத்துலலாம் நல்ல அசிங்கமாக கூட கல்யாணத்தில் டெக்கரேஷன் பண்ணி நல்ல பேசெல்லாம் கொடுத்து மீசெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. அது வேறு விஷயம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன் நான், வேண்டாம். சும்மா யாரையோ கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் போகிறவங்கலாம் பார்க்க எப்படி வைப்பாங்க போட, என்னத்துக்கு அவங்களுக்கு யாருக்கு தெரிய போகுது. நீ அப்படியே போட்டு பெரிய இந்த உலகத்தை ஸ்தாபனம் பண்ண பிதாவா? அல்லேலூயா. ஒருத்தனும் ஒன்றும் தெரியாது, ஒரு நாள் அங்கே தான் இருக்கணும், அது வெச்சத்தில் எடுக்காத. அது ஒரு நாளைக்கு காசு அடிக்கணும், யாரு வேணா போய் போகணும், வண்டியில் சிக்கணும், அப்புறம் பர்மிஷன் கொடுத்தவங்க அங்கே இருக்க மாட்டான், பேனர் நான் வைக்கணுமா, யார் வச்சதோ வீட்டுக்கார தான் வச்ச, வீட்டுக்கார கூட்டி. அல்லேலூயா, வைக்காத, பேனர் ஏன் வைக்கணும்? ஏதோ செய்திக்காக நான் செத்து போயிட்டாரே, அவரு பரலோகம் போயிட்டாரே அப்படின்னு வேணா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுடுவோம். 4 பேர் வந்தா வரான், வர விட்டா போறான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு போட்டோ, அதுக்கு ஒரு பேனரு, அதுக்கு ஒரு இரும்பு தேவையில்லாத. அல்லேலூயா. பிசாசு பண்ற வேலை. அல்லேலூயா. பகால் செய்த வேலை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அழகான சாப்பாடு சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அருமையா சாப்பிட்டாங்க, புசித்தாங்க. அதோடு மட்டும் இல்ல,
சோறு துண்ணான சும்மா போன அடுத்த முறை சோறு போடுவானா? வணக்கம் வணக்கம் சொன்னான். எதுக்கு? பாகாலுக்கு. அவங்க எந்த விக்கிரகத்துக்கு வழிபட்டு பலிபடுத்தினதை கொடுத்தாங்களோ சாப்பிட்ட சும்மா போன அடுத்த சாப்பாடு கூப்பிடுவானா விருந்துக்கு? தாழ விழுந்து பணிந்துக்கிட்டான். கத்த சும்மா இருப்பாரா? கத்த சும்மா இருப்பாரா? நீ ஊருக்கு போய் சோத்துட்டு வந்தேன்னா 3 நாள் படுக்கையில் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? கத்தர் யுத்தம் பண்ற. யாருக்கு? உனக்கு. பரிசுத்த பந்தியில இருந்துக்கிட்டு அசுத்த பந்தியில கையிட்டா ஆபத்து கூடவே வரும். வீட்டுக்கு வர வரையும் சும்மா விடுவார். வீட்டுல வந்தோடனே பட்டு வச்சிருவார். இல்ல 1 மாசமோ அடுத்த மாசம் அது கலாட்டா நடக்கும். அல்லேலூயா. மாய்மால ஜீவிதம். கர்த்தருக்காக பிறந்தவன் கர்த்தருக்காக வாழ வேண்டும். இயேசுவை அறிந்து வழி நடக்கிறவன் இயேசுவிலே ஜீவிக்க வேண்டும். ஆமென். தடம் மாறிச்சு, தடம் உண்டுச்சு, உள்ள இருக்கிற ஜனம் எல்லாம் அடிப்படும். டிரைவர் போய் முட்டிக்கிடுவார் கீழே. ஆமென். சரியா ஓடணும் ஓட்டம். இயேசுவோடு நம்முடைய ஓட்டம் ஓடணும். பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். சாப்பிட்டா வணக்கம் பண்ணினா, இப்ப பாகால் பெயோரி என்ன பண்ணிட்டா? பற்றிக்கிட்டா. தேவனை மறந்துட்டா. எங்க பாருங்க, அவங்க எல்லாம் சரியாவே வாழ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவங்க நடக்கல. கண்டதே கோணம், கொண்டதே கோணம், கண்டதே காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பார்த்ததெல்லாம் காட்சி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்குது. பிரசங்கம் பண்றாங்க, அங்க பேய நமஸ்காரம் பண்றான். நல்லா கண்டதெல்லாம் இவங்களுக்கு புதுமிதமா பேசுவாங்க. ஏன்னா மற்றவங்க வச்சுக்கணுமே சொல்லிட்டு. அல்லேலூயா. கொண்டதெல்லாம் கோலம். அவங்களோட போனா கோலம் போட்டுக்கிட்டே போகும். இவங்களோட கூட வந்தா கோலம் போட்டுக்கிட்டே வரும். அல்லேலூயா. பாகால் பேயோரி என்ன பண்ணினாங்கன்னா சாப்பிட்டு வணங்கணுமே அதையே தான் சொந்தமா ஏற்றுக்கிட்டான். அவங்க என்ன பண்ணினாங்கன்னா அவங்கள பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் என்ன பண்ணினாரு? கோபம் கொண்டார். கோபம் கொண்டு என்ன பண்ணிட்டாரு? வா, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை என்ன தெரியுமா பண்ற? சூரியனுக்கு முன்னால போய் சூரியன் படுற மாதிரி போய் நெல்லு. ஜனங்களும் உன்னுடைய ஜனங்களும் உன்னோடு கொடுக்கணும். பரிசுத்தமான ஜனங்கள் இருக்கணும். இந்த நேரத்துல இப்படி இருக்கிற போது நீ என்ன தெரியுமா செய்யணும்? யாரெல்லாம் இந்த வேலையை பண்ணாலும் போய் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு பாகால் பெயருடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வணங்கி அதை பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்த அத்தனை பேரைய கொண்டு வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? சூரியனுக்கு கீழே தேவ சன்னதியில தூக்கு போடுறாங்க. தேவன் என்ன சொன்னாரு? மோசே பயப்படாத, தூக்கு போடுறாங்க. மோசேயும் தேவ ஜனங்களும் ஆண்டவரே தூக்கு போட சொல்றியப்பா, இவங்க இப்படி செய்தது உண்மைதான் ஆண்டவரேன்னு ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு அழறாங்க. யாரு? மோசேயும் தேவ ஜனங்களும். இந்த ஆசாரியன் பிணைகாசெல்லாம் படிச்சோமே, இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரே அழ. ஏன்னா ஆண்டவரே அவங்க செஞ்சது அக்கிரமம் தான் பண்ணாங்க, ஆனா இப்படி தூக்கு போட சொல்றீங்க ஆண்டவரே. துக்கப்பட்டு துயரப்பட்டாங்க. ஆனால் கர்த்தரின் கோபம் மூடும் போது இந்த பிணைகாசுன்னு ஒருத்தர் வாசிச்சோமே, நம்ம இடத்துல யாராலும் அந்த பேரே கிடையாது. நம்ம திருவள்ளூர் ரவுண்ட்ல ஒரே ஒருவர் பிணைகாஸ் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். தங்கச்சின் சபையில இருந்த ஒரு தியாகமான ஊழியர் செய்த பக்தன். அவர் பல ஆண்டு காலங்கள் வந்து அவரோடு இருந்தார். புத்தூருக்கு வந்திருக்கிறார். நம்ம அவரோடு பேசியிருக்கிறோம். அவ பேர் தான் பிணைகாஸ். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை நான் இருந்த லெவலில் கூட எங்கேயுமே பார்க்கல, பெயரை பார்க்கல. இந்த பிணைகாஸ் பொறுமையாக இருந்த ஐயா அவர் காலம் சென்று அவர் தேவராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் பேர் தான் பிணைகாஸ். அப்படி பேர் பெற்ற ஒரு பிணைகாசின் குடும்பம், இந்த ஆசாரியன் எலியேசர் அவனுடைய மகனாக இந்த டீம் எல்லாம் நின்று அழுது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தேவ கோபத்தை விட்டு மக்கள் மறித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது உடனே பிணைகாஸ் என்ன தெரியும் பண்ணினாரு? ஈட்டியை எடுத்தார். தேவ சமூகத்திலிருந்து வேகமா ஓடினார். அந்த நேரத்தில் எவன் பாவம் செய்து அக்கிரமத்தை செய்யறானோ அவன் 2 பேரையும் முடிச்சு ஈட்டியாலும் குத்தி போட்டு நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிணைகாஸ் ஓடி 2 பேர் அங்கு தேவனுக்கு முன்பாக பாவம் செய்து கொண்டிருக்காங்க. 2 பேரையும் ஈட்டினாலும் குத்தி
அங்கேயே எரிந்து விட்டான். எரிந்த உடனே மக்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டான். உடனே கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணினார் வாசியமா? வாதை ஸ்டாப் ஆயிடுச்சு. எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம். வாதை என்ன வாதை உண்டானது? அடுத்த வார்த்தை வாசிமா 11. 24,000 பேர். அல்லேலூயா. 11ஆம் வசனம். ஆரோன் குமாரனாகிய எலியாசாரின் மகனாகிய பினேகாசின் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். யார்பான கரெக்டா சொன்னப்பா? தேவனாகிய கர்த்தர் பக்தி வைராக்கியத்தை காண்பித்த பினேகாசின் மூலமாக பக்தியற்ற, பயமற்ற, நேசமற்ற, பாசமற்ற, தெய்வீக வல்லமையை விற்று கொடுத்த இந்த ஜனங்கள் மேல வர வேண்டிய எதை உக்கிர கோபம், நியாய தீர்ப்பு அடிச்சு நொறுக்கி சாக 24,000 பேர் செத்துட்டாங்க. பினேகாஸ் எழுப்பி அவர்களை கொன்று குவித்த உடனே ஸ்டாப். தேவ கோபம் தணிந்து போயிற்று. அல்லேலூயா. எதனால? பினேகாஸ் காண்பித்த பக்தி வைராக்கியத்தினாலே. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரே ஒரு பினேகாஸ் போதும். அடுத்த குழந்தை நமக்கு பிறக்குமான நம்ம சபையில நீங்க எந்த பேர் தான் வச்சுக்கிடுங்க, சபை சார்பா அந்த பிள்ளைக்கு என்ன பேர் தான் வைக்கணும்? அல்லேலூயா சொல்லுவோம். பினேகாஸ் காண்பித்த பக்தி வைராக்கியம். நம்ம என்னென்ன பேரை வைக்கிறோம்? என்ன பேரு? 10 பேர் 5 பேர் ஒரு பிள்ளைக்கு வச்சு கொஞ்சிறது பெருசு இல்லை. இன்னைக்கு வேலை போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது நல்ல ரகுவான பொருள் வரும்போது தான் தெரியுது. அன்னைக்கு வச்ச பேர் ஆயா சொல்லிடுச்சு, இன்னைக்கு வச்ச பேர் அம்மா சொல்லிடுச்சு, இனிமே வைக்க போற இவனே சொல்லிவிட்டான். அப்போ 3 பேர் 3 இடத்துல இருக்குது. நமக்கு என்ன ஐடி இருக்குது? ஆதார்ல ஒரு ஆயா சொன்ன பேரு, பேன் கார்டுல அம்மா சொன்ன பேரு, ஓட்டர் ரைட்ல ஊரா சொன்ன பேர். இவன் தான் தலைவர் பணி கொடுத்து போயிட்டு போய் எங்க வேலைக்கு போட்டுருப்பான். பக்கத்து வீட்டுக்கார சொல்ற பேரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது? இதுல யார் பேரு? இதுல தான் பள்ளிக்கூடத்துல தான் இவங்க பேர் இருக்கும். மீதி 3 நாளும் ஊராமுக்கு பேரா இருக்கும். இப்ப என்னாச்சு கதை? அல்லேலூயா. ஒரே பேர் வைக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் வைக்கிற பேர் அப்படி இருக்கணும். அப்படிதான் நம்ம வச்சிருப்போம். இன்னைக்கு கூட நிறைய பேரு வழங்க சொல் உண்மையான பேர் ஒன்று இருக்கும், பள்ளிக்கூடத்தில் போய் மறைமுக பேர் ஒன்று இருப்பாங்க. அல்லேலூயா. பரலோகம் போகுமா அந்த பேரு? அல்லேலூயா. ஆதி மூலமா இருந்தா கூட என் பேர் எங்க அப்பா ஆதி மூலமா வச்சா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். என்ன கேட்டாங்க, உன் பேர் என்ன, எப்படி இருக்குது உன் பேரு? புரிஞ்சுக்க முடியல. தமிழ் பேரா இங்கிலீஷ் பேரா, அது எப்படி பேருன்னாங்க. தேவன் எனக்காக கொடுத்த பரலோக பேர் பாது. என் பேரெல்லாம் எங்க இருக்கு? ஈவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் அது. என் பேரு கொண்ட ஒரு டாக்டரே, அந்த டாக்டர் என்னை எடுத்துட்டு போயிட்டு காட்டும்போது தான் ஒரு பேர் எனக்கு வச்சாங்கன்னு சொன்னேன். ஒருவேளை அந்த டாக்டருடைய பேர் தான் எனக்கு சொல்லுவோம். அப்போ நிறைய பேருக்கு விஷயமா அவங்க பேர்லாம் விளக்கமே தெரியாது. உன் பேருக்கு ஒரு இலக்கணம் சொல்றேன்னு தெரியாது. பினகாஸ் என்ற பேருக்கு, பினகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அழிவையை ஸ்டாப் பண்ணிட்டான். பக்தி வைராக்கியம் என்ன செய்யும்? குடும்பத்துக்கு வர வேண்டிய அழிவை ஸ்டாப் பண்ணும். ஆமென். உன் தேசத்துக்கு வருகிறதை நிறுத்தும். சொல்றான், ஸ்டாப் பண்ணிட்டான். யாரால? நான் பண்ணல, அதை பண்ண வச்சு விட யாரு? பினகாஸ். நீங்க அதை குடிச்சிட்டு போய் வீட்டுல படிச்சு பாருங்க, சம்பவம் நடந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால பக்தி வைராக்கியம்னா சாதா கிடையாது. உன் பக்தி வைராக்கியம் உன் குடும்பத்தை காப்பாத்தும். ஏமே நீ நினைக்கிற நான் மட்டும் லோன் பண்ணல, நீ லோன் பண்ணலம்மா. அவங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி வச்சிருக்கிற நீ. அல்லேலூயா. தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்கிற, அவங்க சாகாதபடிக்கு நீ காப்பாற்றி கொண்டிருக்கிற. உன் பக்தி வைராக்கியம் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும் காரியங்களில் நம்மை நடத்துகிறது எது தெரியுமா?
தேவ துக்கம். நீ ஒன்றில் விழுந்து போயிட்டா உடனே ஆண்டவரே போன வாரம் நான் வரல ஆண்டவரே, இதுக்கு நான் துக்கிக்கிறப்பா இந்த வாரம். நிறைய பேர் காணாம போறீங்க. அடுத்த வாரத்தில் ஒரு பேர் இருப்பேன் போட்டா பூச்சி வச்சு அப்படியே ஒரு சிலை சரியாக வச்சிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு செலவை, யார் வரலையோ அந்த இடத்துல சிலை கொண்டு போய் அப்போது எனக்கு ஒரு சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிட்டு போறேன். அல்லேலூயா. அது அப்படியே நான் என் கண்ணு இப்படிதான் இருக்கிறேன். இந்த பார்வாட்டு வாரம் வரும் இல்லையா ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் இல்லையே. இதே மாதிரி உருவு ரெடி பண்ணிக்க. அடுத்த வாரத்தில் அவங்க ஷீட்ல வராத ஒரு ஷீட்ல அந்த முத்திரையை கொண்டாந்து வை. இந்த முத்திரை வைக்கிறோம்ல, முத்திரைலாம் குத்துவான் பாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பாருங்க, அங்கே 10 ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகாது. இவங்க 2000 குத்துவான். பார்த்தீங்களா நீங்க? அதெல்லாம் நினைச்சிருப்பீங்களா? இல்லை, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. நீங்க போய் ஒரு நாளைக்கு அங்கே போய் நின்று தான் பாருங்களேன். 100 பேர் 1000 பேர் வெளியே நிற்பான். அன்னைக்கு ஆகுது 10 பேர் தான் இருக்கும். 10 2 20 சாப்பிட்டா டமால் டமால் குத்துறான். அது இதே பெரிய டேபிளா இருக்கும். அவன் குத்துவான், அவன் பாரு அம்மா சும்மா டமால் டமால். அந்த இடிக்க வேண்டிய ஒரு பேடு மாதிரி இருக்கும், அது மாதிரியே குத்துவான் 4 குத்து. அப்போ வரணும் எப்போ பெரிய இன்னும் டமால் டமால்ன்றான். பாக்கெட்டில் கை விட்டு என்ன பண்ணுவாங்க, இவன் குத்துனா தான் போட்டு ஆஃபீஸு. இவன் குத்தலாம் என்ன, இந்த சவுண்ட் டமால் டமால் ஒன்று போயிருக்கீங்களா? நீங்கள் நாளைக்கு போங்க, நாளைக்கு தீங்கு நல்லா தான் நீங்கள் போங்க. கட்டால் கிடையாது, திங்கு வேணும் போங்க. அங்கே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ள தெரியாது. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்க்கலையா? தாலுக்கா ஆஃபீஸர் உள்ள நேரம் உள்ள கடைசியில் முட்டை ரைட் சைடில் இருக்கிறதா அது. அங்கே ஒன்றும் இல்லை. அப்படி போனால் நின்று பாருங்களேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கணும். ஓனவனே அடிக்க மாட்டான். டிக்குன்னு அவன் உள்ள கை மாறுறதெல்லாம் துட்டு கொடுப்பதெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டா கட்சியாக ஒரு எழுதி ஒன்றா வைப்பாரு. டமால் டமால் டிமால் டிமால் சும்மா குத்துவான் பாருமா. குத்து மேலே உடிச்சு நம்ம செத்தே போயிடுவோம். அந்த டேபிள் அப்படியே பட்டு அடிவாங்க. அந்த காலத்தில் செஞ்சு வைத்த கட்டை டேபிள் அது. இன்னைக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. உடஞ்சி வாங்க குத்துறதுக்கு இங்கே காலி ஆகிடும். அடிப்பான் சப்பல் டப்பா டப்பா டப்பான்னு குத்துவான். ஆமென். ஹல்லேலூயா. உன் பக்தி வைராக்கியம் இப்படிதான் இருக்கணும். ஆமென். பக்தி வைராக்கியமா இருந்துட்டா நீ பயத்தோடு ஓடி வந்திருக்கிறல்ல, இதுல பக்தியை கொஞ்சம் சேர்த்துக்க. அல்லேலூயா. உன் பயத்தை கொஞ்சம் சேர்த்து கர்த்தர் சொல்லணும். ஆபிரகாமே, நீ இவ்வளவு பயமுள்ளவன் என்பதை நான் உனக்கு சாட்சியா அறிவிக்கிறேன்டா பாவி. உன் புள்ளிய கொண்டாந்து இது மாதிரி கொஞ்சம் கூட பார்க்காம 100 வருஷத்துக்கு முன்னால உன் கையில கட்டித தூக்கி ஓடி போடுன்னு பார்த்தா, அடா பாவி, எனக்கு வந்து பலி செலுத்த வர. உன்ன மாதிரி கர்த்தருக்கு பயந்தவன் ஒருவனும் இல்லை. ஆகவே உன் பிள்ளை பயபக்திக்குரியவனாக போகிறான். அல்லேலூயா. பயத்துக்கும் பக்திக்கும் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும் சந்ததியை உருவாக்குவார். அல்லேலூயா. லேவியரின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வார்த்தை. லேவியர் 19:30. ஏன் 152 ஓய்வு நாட்களை ஆசரித்து என்ன பயபக்தியை கற்றுத்தரார் பாருங்க. இப்போது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓய்வுனால என்ன பண்ணணும்? உன் பயபக்தி எங்க இருக்கணும்? என் பரிசுத்த ஸ்தலத்து குறித்த பயபக்தியாய் இருப்பீர்கள் ஆக. ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஓய்வு நாள் ஆசரிப்பு தலையாய கடமை. இதை ஆசரிக்காத ஒருவரும் பயபக்தியாய் இருப்பது கடினம். ஆகவே என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சண்டே நமக்கு ஓய்வு நாள் சண்டே. ஒவ்வொரு நாடுகளிலே அவைகள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய தேசம் இந்த 7ஆம் நாளாக இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு முதல் நாள் தான் ஓய்வு நாள் ஆக்கப்பட்டது. இந்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பய பக்தி யாய் இருப்பீர்கள் ஆக. அல்லேலூயா. தேவ சமூகத்தை குறித்த பயபக்தி இருக்கணும். தேவ ஆலயத்தை குறித்த பயபக்தி இருக்கணும். அல்லேலூயா. 6 நாள் உனக்கு, 1 நாள் தேவனுக்கு. அந்த நாளிலே என்னவா இருக்கணும்? பயமும் இல்லாமல் பக்தியும் இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த நாளிலே உனக்கு இருக்க வேண்டிய அந்த பக்தி பயம் தேவ பிரகாரம் தேவ ஆலயத்தில் தேவ
தேவன் அது என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி. தேவவாச ஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து அங்கு பிரசன்னம் உண்டே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. அல்லேலூயா. ஆராதிக்க கூடுகிற நேரம் உனக்கு அவ்வளவு பயபக்தியை தர வேணும். பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னாலே பயபக்தியோடு வரணும். சாதாரணமா வராது. அழுது ஒப்பு கொடுத்துட்டு பாவரிக்க செஞ்சு அசுத்தத்தை எடுத்து போட்டுட்டு எண்ணங்கள் எல்லாம் தூக்கி தூர வீசி எறிந்து 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் பயபக்தியோடு வந்து நின்னும்னா, அல்லேலூயா, அற்புதமான ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பயபக்தி நமக்கு இருக்கணும். ஓய்வு நாள் என்று சொன்னாலே உள்ளம் அப்படியே எரியணும், அக்கினியினாலே எரியணும். அன்னைக்கு பல திட்டங்களை தீட்டுறது, அன்னைக்கு தான் சில காரியங்களை செய்கிறது, அன்னைக்கு தான் சில இடத்துல கால் வைக்கிறேன்னு சொல்றது. உன் கால் எங்க வைக்கணும்? அன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் நீ உன் கால் மிதிக்கப்படணும். அந்த நாளை நீ அசட்ட செய்தனா பயபக்தி கிடையாது. எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவேன்? உயிரே போனாலும் ஓய்வு நாள பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உன் கால் மிதிக்கணும். அல்லேலூயா. நீ வந்து அமரணும். அல்லேலூயா. நீ இருக்கணும். நான் பார்க்கிறேனே இல்லையோ, தேவ ஆவியான உனக்குண்டான தூதன்மார்கள் வந்து சபையை கண்காணிப்பாங்க. அல்லேலூயா. கண்காணித்த உடனே கொண்டு போய் கத்தெடுத்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை பேர் உன்னை ஆராதித்தாங்கப்பா, மீதி பேரெல்லாம் இன்னைக்கு பயபக்தியை பரிசுத்த பீடத்தில் வருவதை தவிர்த்து விட்டாங்களே, என்ன செய்யறது ஆண்டவரே? இருக்கட்டும், அடுத்த முறை வராங்களா? கணிதரலையா ஆண்டவரே, நான் வெட்டி போட்டுட்டுமாப்பான்னு வேலைக்காரன் தோட்டக்காரன் கேட்டா கத்தர் என்ன சொன்னார்? அவசரப்படாத, இந்த வருஷம் என்ன பண்ணு? கொத்தியடு, நீர் பாய்ச்சி, உரமிடு, பண்படுத்து. அடுத்த தடவை பார்க்க என்ன செய்யற? கோடரியானது வேறொரு வச்சுக்க. அடுத்த முறை ட்ரிப் வரப்பாரு, அப்ப அதை என்ன பண்ணிடலாம்? டேக் அவுட் பண்ணிடலாம், அவுட் பண்ணிடலாம். கத்த டைம் கொடுப்போம். அல்லேலூயா. எத்தனை முறை தான் டைம் வாங்குவது தெரியல. அல்லேலூயா. தேவ பரிசுத்த ஸ்தலத்தை நீ விடாதே. உன் பயபக்தி எங்க காட்டணும்? பினேகாஸ் பாகால் பெயருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நின்றிருந்தவன் போய் தன் பக்தி வைராக்கியத்தை காண்பித்து கொன்று குவித்தான். அது போல செய்ய முடியுமா? இல்லை. அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு எங்க நிக்க சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்திலே உன் பக்தி வைராக்கியத்தை நீ காட்டி. அல்லேலூயா. அது என்ன வாசிச்சோமா? கர்த்தர் எதை விளக்கினார்? உக்கிரத்தை, தேவ கோபத்தின் அதிகரிப்பு, உக்கிரம், அதிகமான கோபம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஏற்கனவே இடப்பட்டதை காட்டிலும் 7 மடங்கு உக்கிரத்தை அதிகமாக போட்டார். அவன் கோபம் அப்படி இருந்தது. நேபுகாத்நேச்சார் போட்டு அதிலே கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. உக்கிரம் எதுவா? மனுஷனுக்கு அவ்வளவு உக்கிர கோபம் 7 மடங்கு சூளையை போட்டா அதுல தூக்கி தேவ பிள்ளைகளை போடுறான். அங்கேயும் கர்த்தர் இருந்தார். ஆனா ஆண்டவருக்கு உக்கிர கோபம் வரும்னா 24,000 பேர் ஒரு செகண்ட்ல காலி ஆகிட்டே இருக்கிறான். அந்த கவுண்டிங் போய் ஸ்டாப் பண்ணினா ஸ்டாப். யாரு? பக்தி வைராக்கியத்தை காண்பித்து பயன்படுத்தின பினேகாஸ். நின்று போனதா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவு? இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு உன்னுடைய பக்தி வைராக்கியம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சொந்த பந்தங்களையும் உன் தாயையும் உன் பெற்றோரையும் உன் அக்கத்து வீடு பக்கத்து வீடு சுவிசேஷத்தை சொன்னி அவங்களை எல்லாம் காக்க போகுது. அல்லேலூயா. அப்படிதாங்க வாழணும். இப்படி இருந்தா ஒவ்வொருவரும் ஒரு பிள்ளையை ஒரு நாளைக்கு கொண்டு வரணும். ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒருத்தரை ஒரே ஒரு ஆத்மா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு கொண்டு வந்திருந்தா கூட, எப்படியாவது உயிர் கொடுத்து நீ கொண்டு வந்தா கூட இன்னைக்கு சபை எத்தனை பேர் ஆகும்? 2007 இந்த இடத்துல, அதுக்கு முன்னமே அங்க இருந்தோம். 2007
2017, 2027, 19 வருஷம் ஆச்சு. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கு? என்ன ஆச்சு சொல்ல கணக்கு? அப்படி பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? உன் வீட்டிலிருந்து நீ உன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியலையே. உன் தகப்பனை கொண்டு வர முடியல, உன் பிள்ளையை கொண்டு வர முடியல, உன் மனைவியை கொண்டு வர முடியல, உன் புருஷனை கொண்டு வர முடியல. உன் பக்தி வைராக்கியம் எங்க இருக்குது? யோசனை பண்ணி பாரு, நினை. அல்லேலூயா. பிணைக்காசு மாதிரி இது பாயணும். பயப்படாத. பாவத்தை கண்டித்து உணர்ந்து அக்கிரமம் செய்தவன் என்ன செஞ்சா? பிணைக்காசு ஈட்டியால போய் குத்தின உடனே இவன் இதுக்கா போய் குத்தினா நிக்குமா? அதெல்லாம் சாப்பிடல. ஒரு பக்தி வைராக்கியம். கர்த்தருடைய கோபம் நீங்க இறங்கி 24 பேர் செத்துறாங்கன்னா எதுக்கு சாகுறான்? கர்த்தர் உக்கிரமம் இறங்கி போச்சு எதுக்கு? இந்த மீறுதல் பாவ குற்றங்களுக்காகத்தான் தேவன் கோபப்படுகிறார் என்று அந்த பாவம் செய்கிறவனை பாவத்தை கண்டித்தான். கர்த்தர் நினைச்சார், அல்லேலூயா, என் சிந்தனையை நிறைவேற்றுகிறவன் பிணைக்காசு நிறைவேற்றினான். இதோட என்ன ஆயிடுச்சு? உக்கிரம் இருந்தது. 24,000 ஸ்டாப் பண்ணிட்டார் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னும் எத்தனை லட்சம் பேர் செத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆமென். பாருங்க, பக்தி வைராக்கியம் என்பது சாதாரணமா? பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிற சிலவற்றை நாம் அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் இன்னும் மணி 10 ஆகல. கரெக்டா இருப்பீங்க. தீத்து 2:14. அது அருமையான ஒரு எல்லாரும் பிரியுங்க. சகல விதமான அக்கிரமங்களில் இருந்தும் தமக்குரிய சொந்தமான ஜனங்களாக நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக இயேசுவே தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்கெல்லாம் பக்தி வைராக்கியம் எப்படி வர செய்கிறது? யார் வந்தது பாருங்க. இந்த பிணைகாசுக்கு இருந்த ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இயேசு ஆண்டவர் சிலுவை மரணத்திலே ஏறி தன்னை ஒப்பு கொடுத்ததனால நமக்கு வந்திருக்குது. என்னது வந்திருக்குது? பக்தியும் வைராக்கியம். நமக்கு பயமும் பக்தியும் வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம முறைக்கேற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ போய் நம்ம ஆண்டவருடைய உக்கிரத்தை தணிக்கணுமா இல்லையா? ஒரே மனுஷன் பிணைகாசு இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய உக்கிரத்தெல்லாம் தணிச்சுட்டானே. அப்ப இன்றைக்கு தன் சொந்த ரத்தத்தையே உனக்கு சிந்தி மீட்பின் கிரயம் கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உனக்கு அனுப்பினதனாலே நம்ம எவ்வளவு உக்கிரத்தை நாம் இன்னைக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? தடுக்க முடியுமா? தடுக்க முடியாதா? மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? ரட்சிப்படைய வைக்க முடியுமா? முடியாதா? சபைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. குடும்பத்தையே நீ முதலாவது உக்கிரகத்துக்கு மாற்றணும். அல்லேலூயா. உன் பக்தி வைராக்கியம். ஆமென். துணிந்து தேவனிடத்தில் கேளு, ஆண்டவரே பிணைகாசாய் நான் மாறணும். என்ன செய்யுது ஆண்டவரே? பிணைகாசின் ஆவி எனக்கு தாரும், அவருடைய பயபக்தி எனக்கு தாரும். ஜெபம் பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும்னா இப்படி பண்ணு. மகன் அனுப்பியிருந்த ஒரு பாடல் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு, குடிகாரனுக்காக ஒரு சகோதரி, ஒரு அம்மா வந்து தன் புருஷனுக்காக ஜெபம் பண்ணணும். அவர் என்ன பண்ணினாரா? நான் ஜெபம் பண்ணிட்டேன் போமா, அவர் நல்லா ஆயிடுவார். நம்ப மாட்டேன். நீ என்ன பண்ணணும்? எதனா ஒன்று ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அவர் இருக்கிற கட்சிக்கு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த மாதிரி எடுத்து போச்சு. நான் என்ன பண்ணேன் அவர் கையில் தராத, அவருக்கு தெரியாத தலைக்காணி கீழே வச்சுட்டு அங்கே நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஐயா நைட்டு போதையில் வந்து படுப்பாரு, நீ விட்டுறணும். நம்ம தானப்பா? அந்த அம்மா அப்படியே செஞ்சுதான். ஐயா ஜெபம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே, ரத்தத்தை எனக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தாவே, கொண்டு போய் தலைக்காணி கீழே வச்சுட்டு தலைக்காணி மேலே ஐயா வந்து படுப்பாருன்னு வச்சுச்சு. காலையில் இருந்தான். வழக்கமாக போனானா
போன உடனே அங்க சண்டை நடக்குதான். டேய், என்ன சாகடிக்கிறதுக்கு நீ இந்த மதுவில் என்ன பண்ணியிருக்கிற? விஷம் போட்டிருக்கிற. அடி தகராறு நடத்தான். ஏதோ சமாதானம் பண்ணி போயிட்டு முன்னர் இடத்துல வாங்க போனேன் நான் காசு வாங்க. அங்கே டேய் நீ என்னடா நான் வாங்க வந்தா அதில் இன்னும் விஷம் போட்டுருக்கேன். அங்கேயும் குஸ்தி பாயிலான மாட்டான். போகிற இடத்துல எல்லாம் இல்லையா? வீட்டில் வந்து சொன்னானம்மா நீங்க அங்கே போனோம் எல்லாரும் அதில் விஷத்தை வச்சு எனக்கு தரமா நான் வாங்காம வந்துட்டோமாடா பாவி. அவன் விஷத்தை வைக்கலடா, அவனா உண்மையாக தானே வித்துருக்கிறான். தேவன் செய்கிற அற்புதம் இது. அல்லேலூயா. அன்றோடு அவன் மனம் மாறினான். இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கிறானப்பா. அல்லேலூயா. ஊழியக்காரன் தானப்பா. அது என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாரு, நினைச்சு பாரு. ஏன் நீ துக்கப்படுற? அதுக்காக அது இன்னொன்று சொல்லிட்டாரு. அதுக்காக எல்லாரும் போய் கட்சி ஜெபம் பண்ணி இப்படி பாஸ்டர்னு கேட்காதீங்க. அது ஒரு வியாபாரம் அதிகமாகி போயிடும். அன்னைக்கு அந்த அம்மா விசுவாசம். அந்த சரீரத்துக்கு துணியை நான் தொட்டா தான் சுகமாவுட விசுவாசம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஏன் வேலைக்காரன் என் புள்ள அங்கே பொழைப்பான்னு சொன்ன விசுவாசம். இந்த அம்மா ப்ரேயர் பண்ண பாஸ்டர்னு கேட்கும்போது இல்லை 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 நீ எதெல்லாம் ஒன்று சொன்ன சரி போ கட்சி போ. அல்லேலூயா. விசுவாசம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. அதை செஞ்சு நீ அவனை படுக்கவே, அவன் படுக்கிற இடம் தரைய கல்லாக அந்த கல்லு மேல நீ ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி கண்ணீரை விட. அல்லேலூயா. மறுநாள் எங்க போனாலும் இவனே போய் அவனை அடிப்பான், அவனை இவனை அடிப்பான், ஓடி வந்துடுவான். அல்லேலூயா. எங்க போனாலும் அவன் பிடிக்க மனம் வராது. ஆண்டவரே அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலேயே அழிஞ்சு போகிற ஜனம் உண்டு. கவலை கண்ணீரோடு நம்ம எல்லாம் இருக்கிறோம்ல. அல்லேலூயா. இயேசுவினிடத்துக்கு உன் பிள்ளை குடிக்கிறானா, உன் பிள்ளை குடிக்கிறானா, மருந்து வச்சு செத்து போடான்னு சொல்லாத. அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்தில் அந்த ஆத்மா வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் பிச்சை கொடுத்துருக்கிறார் உயிரை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிலம் யாரையும் கைவிட மாட்டார். பயபக்தி நீ தேவனிடத்திலே கற்றுக்கொண்ட பயமும் பக்தியும் வைராக்கியமாயிரு. போராடு. தேவனே இஸ்ரவேலை சந்திக்கணும். ஆண்டவரே அழியக்கூடாது. கொஞ்சம் முன்னால போயிருந்தா 24 ஒரு 4000 கம்மி பண்ணிருப்பேன். லேட்டா போய் பின்னேக நினைச்சிருப்பானா இல்லையா? ரொம்ப லேட்டா ஆண்டவரே நான் போனேன். இப்ப நிறுத்திட்டேப்பா. நான் போன 10 தோகும்போதே போயிருந்தேன்னா 12 கூட செத்துருக்க மாட்டேனப்பா. அந்த லேட்டு கூட உடனேப்பா பின்ன காசு. நீ லேட் பண்ணாத இனிமே. அல்லேலூயா. லேட் பண்ணாத. இன்னைக்கே அவங்களாம் சந்திக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் சந்திக்கப்பட வேண்டாம். இயேசுவின் பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். அழிந்து போகிற உலக ஜனங்கள் சந்திக்கப்பட வேணும்னா நம்மள யாரா மாறணும்? யாரா மாறணும்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக பிணைக்காச மாதிரி மாறணும். பிணைக்காசு என்ற பெயரை விட்டுறாதீங்க. எல்லா பிணைக்காசின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே உம்மிடத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எலியா ஆண்டவரிடத்தில் இருந்து சொல்றான், ஆண்டவரே போதப்பா, யேசபேல் என்ன விரட்டுறா, நாட்கள் கடைசி ஆகி போச்சு. எத்தனையோ பேர் கொண்டு போய் அவ தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு குவித்துட்டான். நான் மாத்திரம் தப்பித்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே போதும். நான் உனக்கு முன்பாக எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று எவ்வளவு சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்தி வைராக்கியம் இல்லாமல் வீணாய் போனாங்கப்பா. நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு எலியா சொன்னாரு. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், மகனே நீ நகரங்களை நகரங்களை போய் இதெல்லாம் செய்து முடித்துடு. அங்கே ஒருவனை உனக்காக கொண்டு வருவேன். அவனை நீ ஆசீர்வாதம் பண்ணி உன்னிடத்திலே அவனை உருவாக்கி வைத்துட்டு நீ என்னோடு கூட வந்துடு சொல்லி எலியாவை பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்பதை காண்பித்து நிறுவனம் பண்ணி எலிசாவை ஏற்படுத்த பண்ணி எலியாவை தேவன் அக்கினி ரதங்களோடு பரலோகம் எடுத்துக் கொண்டார். பாருங்கள், பக்தி வைராக்கியம் உள்ள விசுவாசியா இருந்தாலும், பக்தி வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசியாக எலியாவா இருந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். நீ இன்றைக்கு பக்தி வைராக்கியத்தோடு இருந்துப்பா. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் உன்னாலே ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உன்னுடைய பக்தி வைராக்கியத்தில் தான் இருக்கிறது.
பயபக்தியின் வைராக்கியத்தில் தான் இருக்கிறது இயேசுவை குறித்து. அதை செய்வாயானால் நீ உன் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க முடியும். உன் வீட்டையும் நானும் என் வீட்டாளம் என்றால் ரட்சிக்க உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தர் ஆராதிக்கவும், சேவிக்கவும் ஆசீர்வாதங்களை இறக்கப்படுவார். பயபக்திக்குரியவர்களாயிருக்க எலியாவின் தேவன் நம் தேவன், நாவின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே செப்பனிட்டு பலியும் தேவஜனம் தேவமணிகள் கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவஜனங்கள். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவஜனங்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம். அப்படியே எடுத்து பாடி காணிக்க செலுத்தலாம். நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஓ தாசர்களின் ஓ ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டிச் சேர்த்த தேவமானிகள் பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். தேவஜனம் கூட்டிச் சேர்த்த தேவமானிகள் பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். கேட்டருளும் என்றே கதறின தேவமானிகள். கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றே கதறின தேவமானிகள். ஓ கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்னும் கரங்களை உயர்த்தி ஓ கர்த்தரே
மகிமையின் ஆண்டவருமாகிய எங்கள் நேச தந்தையே, பாதம் பணிந்து உம்மை நாங்கள் முத்தம் செய்து வணங்குகிறோம். இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்தேன். பரிசுத்த ஸ்தலத்தில் பயத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் கொள்ள வேண்டிய எங்களை இன்றைக்கும் கொண்டு வந்தீர். நாங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் போது எங்களிடத்திலே நீ அளவில்லாத அபிஷேகத்தை தந்தை. அந்த அனலோடு நாங்கள் பாதம் அமர்ந்து புது வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். நல்ல பிதாவே, நீ தந்தொருளின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வீரமா உள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, பயம் உள்ளவர்களாக நாங்கள் பிணக்காசை போல எலியாவின் பக்தி வைராக்கியம் எத்தனை 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 ஆயிரக்கணக்கான அநித்தியமான பாகாணி ஜனங்களுக்கு முன்பாக சவால் விட்ட பக்தி வைராக்கியம். ஆண்டவரே, கற்றுக்கொண்டபடி பயபக்தியோடு தேவ சமூகத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பக்தி வைராக்கியத்தை காண்பித்து ஆண்டவரே தேவ உக்கரம் வராதபடி தானும் தன் குடும்பமும் தன் சமுதாயமும் பத்திரப்படுத்தப்பட கர்த்தாவே இரக்கம் செய்ய. எந்த பிள்ளை கண்ணீரோடு இன்றைக்கு வேண்டுதலோடு வைராக்கியத்தோடு நினைக்கிறோம், என் தேவ பிரசன்னம் தான் அவர்களோடு கூட செல்ல வேண்டும். அவர்கள் சவால் எடுக்க வேண்டும், சமாளிக்க வேண்டும். என் தேவ பிரசன்னத்திலே அவர்கள் காத்திருக்க வேண்டும். அப்படியே நடத்தும் ஆண்டவரே. எப்போதும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் என்றோடு அல்ல, என்றும் பரிசுத்த ஸ்தலத்திலே பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க இன்றைக்கு வந்த ஒரு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புகிறார். எங்களுக்கு வாழ்க்கை சதமில்லை, வாழ்வு சதமில்லை, ஜீவிதம் சதமில்லை, எங்கள் வீடு சதமில்லை, எங்கள் பூமி சதமில்லை. ஆண்டவரே, பக்தி வைராக்கியம் எங்களை பாசமுள்ள இயேசையாவிடம் கொண்டு போகணுமா? ஆகவே நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்தோம். உம்மண்டை நாங்கள் வந்து சேரும் நாள் வரை இந்த மகிமையில் இருந்த கரும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து அபிஷேகத்தோடு அனுப்புங்க. உங்களுடைய பக்தி வைராக்கியம் வளரட்டும். பயமும் பக்தியும் வைராக்கியமாய் பாணி பாய்ந்தது போல, வைரம் பாய்ந்தது போல இவர்களிலே இருந்து பிரகாசிக்கட்டும். இவர்கள் மாத்திரமல்ல, குடும்பமே பக்தி வைராக்கியத்திலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் உதவி செய்யும். அழிந்து போகிற இந்த உலகத்திலே பிள்ளைகள் காக்கப்படும். பிசாசு அகலமாய் திறந்திருக்கிற விசாலமான படுகொலிக்கு அவன் அநேகரை இழுத்துக் கொண்டிருக்கிறான், ஈர்த்துக் கொண்டிருக்கிறான். அடிபணிய வைக்கிறான், அடிமைகள் ஆக்குகிறான், விசுவாசத்தை எடுக்கிறான். என் ஆண்டவரே, அவர்களை பயமும் பக்தியும் உள்ளவர்களாக மாற்றும். என் ஆண்டவரே, அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆத்துமா வெளியேறப்பட்டதல்லவா? நீ விரும்புகிற அந்த ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டியது. இந்த சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் போய் தன்னுடைய ஜனங்களின், தன்னுடைய பிள்ளைகளின், தன் குடும்பத்தின் அழிவை பாதுகாக்க விலைகாசுமாரி செயல்பட உதவி செய்யும். பாதுகாத்து மகிமை கடவுள் சகலமும் உமக்கு செலுத்தி திருவாலும் பணிந்து மண்டிட்டு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சிநேகமும் பக்தி வைராக்கியமும் அடையும் நல்ல விசுவாச எண்ணங்களும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்களோடு இருந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.